டே 2ஓட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச்சு காமராஜபுரம் விசஸ் மயிலக்கொன்பட்டி. ஸோ இந்த மேட்ச்சுக்கு 8 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும் பவர் பிளே 5 பவுலர் யூஸ் பண்ணணும். டாஸ் வின் பண்ணி மயிலக்கொன்பட்டி பவுலிங் சூஸ் பண்ணுறாங்க. பாப்பா மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். டே 2ஓட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச்சு காமராஜபுரம் விசஸ் மயிலக்கொன்பட்டி. ஸோ இந்த மேட்ச்சுக்கு 8 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 ஓவர் மட்டும் பவர் பிளே 5 பவுலர் யூஸ் பண்ணணும். ஸோ டாஸ் வின் பண்ணி மயிலக்கொன்பட்டி பவுலிங் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போது பாப்பா மேட்ச்சில் என்ன நடக்குதுன்னு. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறது சரவணன், நான் ஸ்ட்ரைக்கில் வெங்கட். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண காளி. ஃபர்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு. குத்துற எடுத்த ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், சான்ஸ் ஃபார் டாட் பால் தான் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன் ஸ்டெம்ப் லைனில் சான்ஸ் ஃபார் அடிச்சிருக்காரு. தாண்டி போதான்னு பார்த்தா நல்ல டேக்கனுங்க. லைனில் வச்சு பிடிச்சிட்டாரு இங்கே முத்து. ஸோ 2வது பாலே தன்னோட விக்கெட்டிலேருந்து வெளில போகிறாரு இங்கே சரவணன். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா இங்கே சிவா வந்திருக்காரு. தேர்ட் ஒன் அகைன் வேலைக்கு வந்துச்சு. சான்ஸ் ஃபார் ஒய்டா இல்லைங்க, டாட் பால் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஓவரில் 2வது டாட் பாலை பதிவு பண்ணுறாரு இங்கே காளி. ஃபோர்த் ஒன் ஸ்டெம்ப் லைனில் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் லாங் ஆனில் 1 பவுன்ஸில் கிளியர் பண்ணி போயிருச்சுங்க. முதல் பவுண்டரியை பதிவு பண்ணி கொண்டு வராரு இங்கே சிவா. ஃபிஃப்த் ஒன் அகைன் ஸ்டெம்ப் லைனில் உடச்சி வந்துச்சு. கட் பண்ண பார்த்தாரு. அங்கே ஃபீல்டை சேவ் பண்ணிட்டாருங்க. ஸோ ஒரு ரனுக்கான வாய்ப்பு மட்டும் தான் இருக்கும். இல்லை அதுவும் ஓடலை. டாட் பாலை கன்சிடர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு லாஸ்ட் 1 பால் ஒரு பெரிய சுற்று. குத்தின இடத்துலேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். டாட் பாலை கன்சிடர் ஆச்சு. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ஓவர் முடியுது. ஃபர்ஸ்ட் ஓவருக்கு 4 ரன் அடிச்சிருக்காங்க காமராஜபுரம். செகண்ட் ஓவர் போட இங்கே குணால் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் வெங்கட். செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு. கட் பண்ண பார்த்தாரு. டாட் பாலாக மாறிடுச்சுங்க. இங்கே ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாரு இங்கே குணால். செகண்ட் ஒன் ஸ்டெம்ப் லைனில் பெரிய சுற்று. சான்ஸ் ஃபார் நல்ல செய்வங்க இங்கே முத்து. ஸோ இங்கே ஒரு ரனுக்கான வாய்ப்பு மட்டும் தான் இருக்கும். 1 ரன் மட்டும். தேர்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு. சான்ஸ் ஃபார் ஒய்டு கொடுத்துட்டாங்க. போன பால் ஒரு ரைடு. தேர்ட் ஒன் ரீபால் வேலைக்கு வந்துச்சு. கட் பண்ண பார்த்தாரு. கீப்பரே கலெக்ட் பண்ணிடுறாரு கண்டிப்பாக. ஸோ இங்கே டாட் பாலை கன்சிடர் ஆச்சு. ஃபோர்த் ஒன் அகைன் ஸ்டெம்ப் லைனில் ஆஃப் சைடில் சான்ஸ் ஃபார் குத்தி டிவைட் ஆகி ஏமாத்திருச்சுங்க. இங்கே பவுண்டரி போயிருச்சு. ஸோ 2வது பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே சிவா. ஃபிஃப்த் ஒன் ஸ்டெம்ப் லைனில் வித்தே கொடுக்காத பந்து. ஸோ லாங் ஆனில் உருண்டு போய்கிட்டு இருக்கு இங்கே முத்து. நல்லா செய்வுங்க. ஸோ இங்கே 1 ரனுக்கான வாய்ப்பு மட்டும்தான் இருக்கும். 1 ரன் மட்டும். செகண்ட் ஒரு லாஸ்ட் 1 பால் ஸ்ட்ரைக்கில் வெங்கட் வந்து பேட்டில் நிற்கு. சான்ஸ் ஃபார் பிகன் ஸ்டெம்பில் பவுண்டரி போயிருதான்னு பார்த்தா சேவ் பண்ணி போட்டாருங்க. ஸோ அதுக்குள்ளே இங்கே 1-2 ரன் ஓடி வந்துட்டாங்க. ஸோ இந்த 2 ரனோட 2 ஓவர் முடியுது. 2 ஓவருக்கு 13 ரன் அடிச்சிருக்காங்க காமராஜபுரம். தேர்ட் ஓவர் போட பாரதி வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் சிவா. தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு. கட் பண்ண பார்த்தாரு. பேட்டில் நிற்க கீப்பர் மிஸ் பண்ணிட்டாருங்க இங்கே. ஸோ மிஸ் பண்ணதை யூஸ் பண்ணி இங்கே 1 ரன் ஓடிட்டாங்க. சிவாவுக்கு ஒரு லைஃப் கிடைக்குதுங்க. செகண்ட் ஒன் லோ கேப்டாக வந்துச்சு. கனெக்ட் பண்ண முடியல. இதுவும் டாட் பாலாக மாறிடுச்சுங்க. தேர்ட் ஒன் குத்தி வந்துச்சு. கட் பண்ண பார்த்தாரு. டாட் பாலாக மாறிடுச்சு. இங்கே பேக் டு பேக் 2 டாட் பாலாக பதிவு பண்ணுறாரு இங்கே பாரதி. ஃபோர்த் ஒன் வேலைக்கு வந்துச்சு. இதே அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் தாண்டி போதான்னு பார்த்தா மிஸ் பண்ணி இல்லைங்க சேவ் பண்ணி போட்டார். இங்கே 1-2 ஓடி வந்துடுவாங்க கண்டிப்பாக. மிஸ் பண்ணதை யூஸ் பண்ணி 2 ரன் ஓடி வந்துட்டாங்க. 2 ரன் மட்டும். ஃபிஃப்த் ஒன் ஸ்டெம் லைனில் பெரிய சுற்று. சான்ஸ் ஃபார் தாண்டி போதான்னு பார்த்தா ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. நல்ல டேக்கனுங்க. இங்கே குணால் பிடிச்சிட்டார் லைனில் வச்சு. வெங்கட் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா இங்கே குணா வந்திருக்காரு. தேர்ட் ஒரு லாஸ்ட் 1 பால் உடச்சி வந்துச்சு. கட் பண்ண பார்த்தாரு. இங்கே கிஷோர் இருக்காரு. சேவ் பண்ணி போட்டார். ஸோ இங்கே 1 ரனுக்கான வாய்ப்பா ஓடி வந்துட்டாங்க. இங்கே பேக்கப் இல்லை. ஸோ போயிடுச்சு உருண்டைங்க. 2வது ரனுக்கான வாய்ப்பு. 2 ரன் ஓடிட்டாங்க. ஸோ இந்த 2 ரனோட 3 ஓவர் முடியுது. 3 ஓவருக்கு 18 ரன் அடிச்சிருக்காங்க காமராஜபுரம். 4வது ஓவர் போட ஒரு யங்ஸ்டர் முத்து வந்திருக்காரு இங்கே. ஸோ பேட்டிங்கில் நல்லா பண்ணுவார். பவுலிங்கில் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஃபோர்த் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் லாங் ஆஃபில் அங்கே குணால் இருக்காரு. சேவ் பண்ணி கொடுத்துருவாரு. நல்ல சேவுங்க. ஸோ இங்கே 1 ரனுக்கான வாய்ப்பு மட்டும்தான் இருக்கும். 1 ரன் மட்டும். செகண்ட் ஒன் வேலைக்கு லோ கேப்டாக வந்துச்சு. சான்ஸ் ஃபார் ஒய்டு கொடுத்துட்டாங்க. போன பால் ஒரு ரைடு. செகண்ட் ஒன் ரீபால் சூப்பராக போட்டாருங்க. லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி இது டாட் பாலாக மாறிடுச்சு. தேர்ட் ஒன் ஸ்டெம் லைனில் திருப்பி இருக்காரு. லாங் ஆனில் உருண்டு போகுது. அங்கே ஃபீல்டை சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு. இங்கே 1 ரனுக்கான வாய்ப்பு மட்டும் தான் இருக்கும். 1 ரன் மட்டும். ஃபோர்த் ஒன் ஸ்டெம் லைனில் சூப்பராக போட்டாருங்க. டாட் பாலாக மாறிடுச்சு இங்கே. ஃபிஃப்த் ஒன் ஸ்டெம் லைனில் குத்தி ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆச்சு. ஸோ தெளிவாக கனெக்ட் ஆகலை. உருண்டு போகுது.
அங்கே ஃபீல்டை சேவ் பண்ணிட்டாரு. இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பு மட்டும் தான் இருக்கும். ஒரு ரன் மட்டும். ஃபோர்த் ஒரு லாஸ்ட் ஒன் பால். சூப்பராக போட்டாருங்க லோ கேப்டா. இதுவும் டாட் பாலாக மாறிடுச்சு. இந்த டாட் பாலோட 4 ஓவர் முடியுது. 4 ஓவருக்கு 22 ரன் அடிச்சிருக்காங்க காமராஜபுரம். 5வது ஓவர் போட குணால் வந்திருக்காரு. அவருக்கான 2வது ஓவர் இது. 5th ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். ஃபுல் டாஸ் பால் திருப்பி இருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பு. நல்ல டேக்கனுங்க. இங்கே லைனில் வச்சு பிடிச்சிட்டாரு. ஸோ முதல் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு இங்கே குணால். ஸோ சிவா அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது. நெக்ஸ்ட்டு நியூ பேட்ஸ்மேனாக இங்கே சசி வந்திருக்காரு. செகண்ட் ஒன் ஷஃபுல் பண்ணி ஆஃப் சைடில் சான்ஸ் ஃபார் அங்கே ஃபீல்ட் இருக்காரு. சேவ் பண்ணி கொடுத்துருவாரு. நல்லா சேவுங்க. இங்கே ஒரு ரனுக்கான வாய்ப்பு மட்டும் தான் இருக்கும். ஒரு ரன் மட்டும். தேர்ட் ஒன் ஸ்டெம் லைனில் மறித்து லாங் ஆனில் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருமான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டை சேவ் பண்ணி கொடுத்துட்டாருங்க. ஸோ இங்கே ஒரு ரனுக்கான வாய்ப்பு மட்டும் தான் இருக்கும். ஒரு ரன் மட்டும். ஃபோர்த் ஒன் ஷஃபுல் பண்ணி கட் பண்ணியிருக்காரு சென்சிபுலாக. சேவ் பண்ணிட்டாரு கிஷோர். இங்கே ஒரு ரனுக்கான வாய்ப்பு மட்டும்தான். 5th ஒன் வேலைக்கு வந்து ஒய்டை விரட்டினாரு. சான்ஸ் ஃபார் டாட் பால் தான் கொடுத்துருக்காங்க இங்கே. 5th ஒரு லாஸ்ட் ஒன் பால். ஸ்டாம்ப் லைனில் ஒரு லெக் கட்டர் வேரியேஷன் பார்த்தோம். இங்கே டாட் பாலில் மாறிடுச்சிங்க. இதோட 5 ஓவர் முடியுது. 5 ஓவருக்கு 25 ரன் அடிச்சிருக்காங்க காமராஜபுரம். 6வது ஓவர் போட பாரதி வந்திருக்காரு. அவருக்கான 2வது ஓவர் இது. 6வது ஓவர் போட பாரதி வந்திருக்காரு. அவருக்கான 2வது ஓவர் இது. 6th ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். ஃபஸ்ட்டு பாலே ஸ்டெம் லைனில் போட்டிருக்காரு. திருப்பி விட்டுருக்காரு. இங்கே ஃபீல்டர் வேகமாக ஓடி போய் ஸ்டாப் பண்ணுற ஆரம்பத்தா பாட்டுட்டாருங்க இங்கே. ஸோ இங்கே ஒரு ரனுக்கான வாய்ப்பா. ஒரு ரன் ஓடி வந்துட்டாங்க. சாரி 2 ரன் ஓடி வந்துட்டாங்க. செகண்ட் ஒன் அகைன் ஸ்டெம் லைனில் வந்து கட் பண்ணியிருக்காரு. அங்கே ஃபீல்டை சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ ஒரு ரனுக்கான வாய்ப்பு மட்டும் தான் இருக்கும். ஒரு ரன் மட்டும். தேர்ட் ஒன் ஷஃபுல் பண்ணி அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் தாண்டி போதான்னு பார்த்தா நல்ல டேக்கனுங்க. லைனில் வச்சு அசால்ட்டாக முடிச்சார் கேட்சை. ஸோ விக்கெட் இருந்து வெளில போகிறார் பேட்ஸ்மேன். இங்கே நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனாக இங்கே ராஜா வந்திருக்காரு. 4th ஒன் ஸ்டெம் லைனில் லோ கேப்டா வந்துச்சு. ஸோ இன்சைட் எட்ஜில் நல்ல செய்வங்க கிஷோர். இங்கே ஒரு ரனுக்கான வாய்ப்பு மட்டும் தான். ஒரு ரன் மட்டும். 5th ஒன் சசி அண்ட் ஸ்ட்ரைக் உடச்சு வந்து சுவிட்சுக்கு திரும்பினாரு. பேட் லிமிட் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் கீப்பர் கலெக்ட் பண்ணிட்டாரு. அங்கே ரன் அவுட்டா இல்லைங்க. டாட் பாலாக மாறிச்சிங்க. 6th ஒரு லாஸ்ட் ஒன் பால். ஷஃபுல் பண்ணி விகேந்திர ஸ்டம்பில் திருப்ப பார்த்தாரு. சுற்றி முடிச்சக்கப்புறம் தான் பேட்டில் பட்டுச்சு. இங்கே சேவ் பண்ணிட்டார் ஃபீல்டர். ஒரு ரனுக்கான வாய்ப்பு மட்டும் தான் இருக்கும். இந்த ஒரு ரனோட 6 ஓவர் முடியுது. 6 ஓவருக்கு 30 ரன் அடிச்சிருக்காங்க இங்கே காமராஜபுரம். 7வது ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட காலி வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் சசி. 7th ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு. கட் பண்ண பார்த்துருக்காரு. சான்ஸ் ஃபார் அங்கே கிஷோர் இருக்காரு. நல்ல சேவ். இங்கே ஒரு ரனுக்கான வாய்ப்பு மட்டும் தான் இருக்கும். ஒரு ரன் மட்டும். ஸோ நோ பால் கொடுத்துருக்காங்க. அடுத்த பால் ஃப்ரீ ஹிட்டாக இருக்க போது பார்ப்போம் மேட்ச்சில் என்ன நடக்குதுன்னு. ஃப்ரீ ஹிட் பால் ஸ்ட்ரைக்கில் ராஜா வெளியே வந்துச்சு. வெளியே சுற்றி ஃப்ரீ ஹிட்டை சேவ் பண்ணிட்டாருங்க இங்கே. தேர்ட் ஒன் லோ ஃபுல் டாஸாக வந்துச்சு. ஆஃப் சைடில் நல்ல சேவ். இங்கே ரன் அவுட்டா. சான்ஸ் ஃபார் விக்கெட் கொடுத்துட்டாங்க. விக்கெட்டில் ராஜா அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது. நெக்ஸ்ட் ஒன் சுச்சி திரும்பி கனெக்ட் பண்ண பார்த்தாரு. காலில் தான் போட்டிருக்கு. ஸோ ஃபீல்டை சேவ் பண்ணிடுவாருங்க. இங்கே ஒரு ரனுக்கான வாய்ப்பு மட்டும் தான் இருக்கும். ஒரு ரன் மட்டும். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் கனெக்ட் பண்ணியிருக்காரு. சான்ஸ் ஃபார் தாண்டி போதான்னு பார்த்தா 1 பவுன்ஸில் போயிடுச்சுங்க. ஃபீல்டரை ஏமாற்றி ஒரு பவுண்டரி. முத்துக்குமார் அவர் பதிவு பண்ணுற முதல் பவுண்டரி இது. 5th ஒன் சூப்பராக போட்டாருங்க. ஸ்லோயர் ஒன்றா வந்துச்சு. ஸோ டாட் பாலாக மாறிடுச்சிங்க. 7th ஒரு லாஸ்ட் ஒன் பால். ஸ்டெப் அவுட் பண்ணி ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் தாண்டி போதான்னு பார்த்தா 6 போயிடுச்சுங்க. ஸ்ட்ரைட்ல முதல்ல 6 பதிவு பண்ற பேட்ஸ்மேன் இவர் மட்டும்தான். ஸோ இது வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்ல யாருமே ஸ்ட்ரைட்ல 6 பதிவு பண்ணவே இல்லை. 7 ஓவருக்கு 43 ரன் அடிச்சிருக்காங்க இங்க காமராஜபுரம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போட மகாராஜா வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்ல சசி. ஃபர்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்து பிகின் சிஸ்டமில் திருப்ப பார்த்தாரு. டாட் பாலாக மாறிடுச்சிங்க இங்கே. செகண்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு. சான்ஸ் ஃபார் நோ பாலா இல்லை. நோ பால் கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்த பால் ஃப்ரீ ஹிட்டாக இருக்க போது பார்ப்போம் மேட்ச்சில் என்ன நடக்குதுன்னு. போன பால் 1 ரன் ஓடிட்டாங்க. நோ பாலோட சேர்த்து 2 ரன்னு. ஸோ இந்த பால் ஃப்ரீ ஹிட்டாக இருக்க போது பார்ப்போம் முத்துக்குமார் என்ன பண்ணுறாருன்னு. லோ கேப்டாக போட்டாருங்க. ஸோ டாட் பாலாக மாறிச்சு. ஃப்ரீ ஹிட்டை சேவ் பண்ணி கொடுத்துட்டாருங்க. தேர்ட் ஒன் ஸ்டெம் லைனில் ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார்
அங்கே சேவ் பண்ணி கொடுத்துட்டாருங்க லைனில். ஸோ இங்கே 1-2 ஓடி வந்துட்டாங்க. 2 ரன் மட்டும். 4th ஒன் முன்னாடியே உடச்சி போட்டாருங்க. ஸோ ஷார்ட் பிச் பால் தெளிவாக கனெக்ட் பண்ண முடியல. ஸோ பேட்டில் நிற்குன்னு சொல்லியிருக்காங்க. விக்கெட் கொடுத்துட்டாங்க இங்கே. முத்துக்குமார் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனாக இங்கே யோகேஷ் வந்திருக்காரு. 5th ஒன் வேலைக்கு வந்துச்சு. சான்ஸ் ஃபார் ஹைட்டு தான் போயிருக்கு. கேட்சுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா மிஸ்ஃபீல் பண்ணிட்டாரு. இங்கே ஒரு லைஃப் கிடைக்கிறதுக்கு யோகேஷுக்கு 1-2 ரன் ஓடி வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் 1 பால் ஷஃபில் பண்ணி விலைக்கு போட்டார். சான்ஸ் ஃபார் ஒய்டுங்க. இங்கே போன பால் ஒரு ஒய்டு. லாஸ்ட் பால் பால் சூச்சிக்கு திரும்பி கனெக்ட் பண்ணியிருக்காரு. சான்ஸ் ஃபார் போயிருச்சுங்க. இங்கே லாஸ்ட் பாலில் ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே யோகேஷ். 8 ஓவருக்கு 54 ரன் அடிச்சிருக்காங்க இங்கே காமராஜபுரம். 55 டார்கெட் ஃபார் மயிலைக்கோன்பட்டி. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஒரு 2 யங்ஸ்டர் வந்திருக்காங்க. ஸ்டேக்கில் இருக்க போகிறது முத்து, நான் ஸ்டேக்கில் மணி. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண மாறி. ஃபர்ஸ்ட் ஒன் லோ கேப்டா வந்துச்சு. ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாரு இங்கே மாறி. செகண்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி ஆஃப் சைடில் சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருமான்னு பார்த்தா அங்கே முத்துக்குமார் இருக்கார். சேவ் பண்ணிடுவாரா? இல்லைங்க, போயிடுச்சு பவுண்டரி. ஸோ சந்தித்த முதல் பாலே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணுறாரு இங்கே முத்து. அவருக்கான முதல் பவுண்டரியும் கூட இது. தேர்ட் ஒன் சுவிட்சுக்கிட்டு திரும்பி ஸோ போல்டில் பட்டிருக்குங்க. இங்கே விக்கெட் எடுக்கிறாரு. இங்கே முத்தோட விக்கெட் இங்கே பறி போகுது. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனாக இங்கே குணால் வந்திருக்காரு. 4th ஒன் ஸ்டெம் லைனில் யாக்கிங் லீத்த வித்தியே கொடுக்காது வந்து ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருமான்னு பார்த்தா போயிருச்சுங்க. சந்திச்சு முதல் பாலே ஒரு பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணுறாரு இங்கே குணால். 5th ஒன் வேலைக்கு வந்து பேட்டில் நிற்கி இங்கே வெங்கட் இருக்காரு. சேவ் பண்ணி கொடுத்துருவாரு. சேவ் பண்ணுறதுக்குள்ளே இங்கே 1 ரன் ஓடிட்டாங்க. 2வது ரனுக்கு வாய்ப்பு இல்லைங்க, ஓடலை. 1 ரன் மட்டும். ஃபர்ஸ்ட் ஒரு லாஸ்ட் பால் ஸ்டேக்கில் மணி உடச்சி லோ கேப்டா வந்துச்சு. ஸோ தெளிவாக கனெக்ட் ஆகலை. லாங் ஆனில் உருண்டு போய்கிட்டு இருக்கு. அது ஃபீல்டர் வந்து சேவ் பண்ணிட்டாருங்க. இங்கே 1 ரனுக்கான வாய்ப்பு மட்டும் தான் இருக்கும். 1 ரன் மட்டும். ஃபர்ஸ்ட் ஓவருக்கு 10 ரன் அடிச்சிருக்காங்க மயிலைக்கோன்பட்டி. செகண்ட் ஓவர் போட இங்கே முத்துக்குமார் வந்திருக்காரு. ஸ்டேக்கில் மணி. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப உடச்சி வந்துச்சு. சான்ஸ் ஃபார் ஒய்டு கொடுத்துட்டாங்க. இங்கே போன பால் ஒய்டு. ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் வேலைக்கு வந்துச்சு. இதுவும் கண்டிப்பாக ஒய்டு கொடுத்துருவாங்க. பேக் டு பேக் 2 ஒய்டு போடுறாரு இங்கே. ஃபர்ஸ்ட் ஒன் பால் உடச்சி வந்துச்சு. தெளிவாக கனெக்ட் ஆகலை. இங்கே சேவ் பண்ணாங்க. இங்கே 2 அவுட்டுக்கான வாய்ப்பா இல்லைங்க. ஸோ டாட் பாலாக மாறிடுச்சு. இங்கே ஃபர்ஸ்ட் டாட் பாலை பதிவு பண்ணுறாரு இங்கே முத்துக்குமார். செகண்ட் ஒன் உடச்சி வந்து ஆஃப் சைடில் கட் பண்ணியிருக்காரு. சான்ஸ் ஃபார் விகேந்த ஸ்டம்பில் பவுண்டரி போயிருமான்னு பார்த்தா அவங்க டீம்மேட் இருந்த சைடே போயிருச்சுங்க ஒரு பவுண்டரி. ஸோ முதல் பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே மணி. நெக்ஸ்ட் ஒன் ஒரு கட்டர் வேரியேஷன். ஸோ தெளிவாக கட் பண்ணிட்டாரு. இங்கே 2 அவுட்டா இல்லைங்க, 1 ரன் ஓடி வந்துட்டாங்க குயிக்காக. 1 ரன் மட்டும். 4th ஒன் விலைக்கு வந்து ஒரு பெரிய பவுன்ஸ். பேக் ஃபீல்டர் நல்ல சேவ். இங்கே 2 அவுட்டுக்கான வாய்ப்பு இல்லைங்க, ஓடிட்டாங்க. 1 ரன் மட்டும். 5th ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி லாங் ஆனில் கனெக்ட் பண்ணியிருக்காரு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருமான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் மிஸ்ஃபீல் பண்ணி இப்போ போய் சேவ் பண்ணிட்டாரு சசி. இங்கே 1-2 ஓடி வந்துடுவாங்க. 2 ரன் மட்டும். செகண்ட் ஒரு லாஸ்ட் 1 பால் ஒரு பெரிய சுற்று குயிக்காக இருந்துச்சு. டாட் பாலாக மாறிடுச்சு. இதோட 2 ஓவர் முடியுது. 2 ஓவருக்கு 20 ரன் அடிச்சிருக்காங்க இங்கே மயிலைக்கோன்பட்டி. தேர்ட் ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட மாறி வந்திருக்காரு. ஸ்டேக்கில் குணால். தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்து சான்ஸ் ஃபார் அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான வாய்ப்பு நல்ல டேக்கனுங்க. லைனில் வச்சு பிடிச்சிட்டாரு. இங்கே குணாலோட விக்கெட் இங்கே பறி போகுது. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனாக இங்கே மகாராஜா வந்திருக்காரு. செகண்ட் ஒன் அகைன் வேலைக்கு வந்துச்சு. குயிக்காக இருந்துச்சு. டாட் பாலாக மாறிடுச்சுங்க இங்கே. தேர்ட் ஒன் அகைன் வேலைக்கு வந்துச்சு. லோ கேப்டா இதுவும் கனெக்ட் பண்ண முடியல. சான்ஸ் ஃபார் டாட் பால் தான் கொடுத்துருக்காங்க. பேக் டு பேக் 2 டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க. 4th ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி தெளிவாக கனெக்ட் ஆகலை. அங்கே ஃபீல்டர் மிஸ்ஃபீல் பண்ணிட்டாரு. ஸோ அங்கே சசி இருக்காரு. சேவ் பண்ணி கொடுத்துருவாரு. இங்கே 1 ரனுக்கான வாய்ப்பு மட்டும் தான் இருக்கும். 1 ரன் மட்டும். 5th ஒன் குயிக்காக இருந்துச்சு. ஸ்டெம் லைனில் கட் பண்ணியிருக்காரு. இங்கே வெங்கட் அவரை தாண்டிடுச்சு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருமான்னு பார்த்தா இப்போ வந்து வெரைட்டி சேவ் பண்ணிட்டாரு. இங்கே 1-2க்கான வாய்ப்பு. ஸோ 2 ரன் ஓடி வந்துட்டாங்க. நல்ல ரன்னிங்க. தேர்ட் ஒரு லாஸ்ட் 1 பால் குயிக்காக இருந்துச்சு. அடிச்சிருக்காரு ஆஃப் சைடில். சான்ஸ் ஃபார் தாண்டி போதான்னு பார்த்தா எஸ் வெளில போய் விழுந்துருக்குங்க. ஆஃப் சைடில் அலட்சியமாக அடித்தார் மணி. அவர் பேட்லேருந்து முதல் ஆரை பார்க்க முடியுது. இங்கே
3 ஓவர் 29 ரன் அடிச்சிருக்காங்க மயிலைக்கோன்பட்டி. 4வது ஓவர் போட ராஜா வந்திருக்காரு. ஸ்டேக்கில் மகாராஜா, ராஜா டு மகாராஜா. 4th ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு கட் வேரியேஷன் லெக் சைடில் சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருமா. இவர் ஃபீல்டர் சேவ் பண்ணி கொடுத்துட்டாருங்க. இங்கே ஒரு ரனுக்கான வாய்ப்பு மட்டும் தான் இருக்கும், ஒரு ரன் மட்டும். செகண்ட் ஒன் மணி அண்ட் ஸ்டிக், பின்னாடி திருப்ப பார்த்தாரு, உடம்புல தான் பட்டிருக்கு. இங்கே பேக்கப் ஃபீல்டர் நல்ல சேவ், ஒரு ரன் ஓடிடுவாங்க, ஒரு ரன் மட்டும். தேர்ட் ஒன் மகாராஜா அண்ட் ஸ்டிக், ரொம்ப உடச்சி வந்துச்சே, அடிச்சிட்டாருங்க. சான்ஸ் ஃபார் தாண்டி போகுமான்னு பார்த்தா எஸ், அலட்சியமாக அடிக்கப்பட்ட 6னே சொல்லலாம் இங்கே மகாராஜா பேட்லேருந்து. அவர் பங்குக்கு அவர் ஒரு 6 பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே. 4th ஒன் வேலைக்கு வந்து காலில் தாங்கப்பட்டிருக்கு. இங்கே ஃபீல்டை சேவ் பண்ணுறாரு. இங்கே ஒரு ரனுக்கான வாய்ப்பு மட்டும் தான் இருக்கும், ஒரு ரன் மட்டும். 5th ஒன் உடச்சி வந்து ஆஃப் சைடில் கட் பண்ணியிருக்காரு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருமான்னு பார்த்தா வேகமாக போய் சேவ் பண்ணிட்டாரு இங்கே முத்துக்குமார். இங்கே 1 2 ஓடி வந்துடுவாங்க, 2 ரன் மட்டும். 4th ஒரு லாஸ்ட் பால் வேலைக்கு வந்துச்சு, எம்பவே இல்லை. ஸோ ஒயிட் கொடுத்துருவாங்க கண்டிப்பாக, ஒயிட் பால். நெக்ஸ்ட் ஒன் யாக்கிங் லென்த்தில் வித்தே கொடுக்காத பந்து. ஸோ லாங் ஆனில் உருண்டு போயிட்டு இருக்கு. அங்கே ஃபீல்டர் சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு. இங்கே ஒரு ரனுக்கான வாய்ப்பு மட்டும் தான் இருக்கும், ஒரு ரன். இதோட 4 ஓவர் முடியுது. 4 ஓவருக்கு 42 ரன் அடிச்சிருக்காங்க இங்கே மயிலைக்கோன்பட்டி. 5வது ஓவர் போட சசி வந்திருக்காரு. ஸ்டேக்கில் மணி. 5th ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டெம் லைனில் சான்ஸ் ஃபார் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான வாய்ப்பு நல்ல டேக்கனுங்க, லைனில் வச்சு பிடிச்சிட்டாரு இங்கே. ஸோ மணி அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனாக இங்கே சுமன் வந்திருக்காரு. செகண்ட் ஒன் சுமன் ஆன் ஸ்ட்ரைக், லோ கேப்டா வந்துச்சு, கனெக்ட் பண்ண முடியல, டாட் பாலாக மாறிடுச்சுங்க இங்கே. மிச்சமுள்ள பாலுக்கு 13 ரன் தான் அடிக்கணும். பார்ப்போம் மேட்ச்சில் என்னென்ன இருக்குதுன்னு. நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்து ஆஃப் சைடில் சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிடுமான்னு பார்த்தா கேப்பில் தான் போய்கிட்டு இருக்கு. இங்கே ஃபீல்டர் வேகமாக வந்து ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. இங்கே 1 2 ஓடி வந்துடுவாங்க, 2 ரன் மட்டும். 4th ஒன் வேலைக்கு வந்து பின்னாடி திருப்பி பார்த்தாரு. பிகின் தி ஸ்டெம்பில் பேக்கப் ஃபீல்டர் நல்ல சேவ். இங்கே ஒரு ரன் ஓடிட்டாங்கங்க, ஒரு ரன் மட்டும். நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு, ஆஃப் சைடில் கட் பண்ண பார்த்தாரு. சான்ஸ் ஃபார் டாட் பால் தான் கொடுத்துருக்காங்க இங்கே. 5th ஒரு லாஸ்ட் ஒன் பால் வேலைக்கு வந்து ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் வச்சிருக்காரு. ஸோ பவுலர் கையில் போட்டு அங்கே லாங் ஆஃபில் இங்கே ஃபீல்டர் சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு. இங்கே ஒரு ரனுக்கான வாய்ப்பு மட்டும் தான் இருக்கும், ஒரு ரன் மட்டும். 5 ஓவருக்கு 46 ரன் அடிச்சிருக்காங்க இங்கே மயிலைக்கோன்பட்டி. மிச்சமுள்ள பாலுக்கு 9 ரன் தான் அடிக்கணும். ஸோ 8 அடித்தா ட்ராவ் ஆகும், 9 அடித்தா இந்த மேட்சை மயிலைக்கோன்பட்டி வின் பண்ணுவாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. 6வது ஓவர் போட முத்துக்குமார் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் உடச்சி வந்துச்சு, சான்ஸ் ஃபார் அங்கே ஃபீல்டர் நல்லா செய்வுங்க. இங்கே ஒரு ரனுக்கான வாய்ப்பு மட்டும் தான் இருக்கும், ஒரு ரன் மட்டும். செகண்ட் ஒன் சுமன் ஆன் ஸ்டேக், ஸ்டெம் லைனில் பிகின் தி ஸ்டெம்பில் திருப்பிட்டாருங்க. சான்ஸ் ஃபார் வெளில போயிருந்துச்சு. பிகின் தி ஸ்டெம்பில் பதிவு பண்ணுற முதல் ஆறு இது. ஸோ இது வரைக்கும் யாருமே பிகின் தி ஸ்டெம்பில் அடிக்கலை, சுமன் பதிவு பண்ணியிருக்காரு இங்கே. மிச்சமுள்ள பாலுக்கு 2 ரன் மட்டும் தான் அடிக்கணும். 1 அடித்தா ட்ராவ் ஆகும், 2 அடித்தா வின் பண்ணுவாங்க இந்த மேட்சை மயிலைக்கோன்பட்டி. நெக்ஸ்ட் ஒன் குயிக்காக எடுத்தார் பேட்டை, ஆனால் அதுக்கு முன்னாடி பால் குயிக்காக இருந்துச்சு, டாட் பாலாக மாறிச்சிங்க. நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்து கட் பண்ணியிருக்காரு ஆஃப் சைடில். ஸோ ஒரு ரன் அலோவ் பண்ணிடுவாங்க, ஒரு ரன் மட்டும். இதோட இந்த மேட்ச் ட்ராவ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்து பிகின் தி ஸ்டெம்ப்லேயே அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் ஸோ இதோட ஒரு ரன் ஓடிட்டாங்க. இந்த ஒரு ரனோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க மயிலைக்கோன்பட்டி.